ட்ரஸ்ட் 2019 தமிழக ஊரக திறனறி தேர்வு 2019 அதற்குண்டான கீ ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கணிதம் மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், சயின்ஸ்ல இருந்து 25, சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 25 அண்ட் MATங்கிற மனத்திறன் வினாக்கள்ல இருந்து 25, மொத்தம் 100 வினாக்களுக்கு அவங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கணிதத்துல இருந்து கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1, x² + x - 12 காரணிகள். ஆன்சர் ஆப்ஷன் 1 x + 4 பெருக்கல் x - 3. கொஸ்டின் நம்பர் 2, முக்கோணம் ABC இல் கோணம் A = 60 டிகிரி மற்றும் AB = AC எனில் முக்கோணம் ABC ஒரு. ஆன்சர் ஆப்ஷன் 3 சமபக்க முக்கோணம். கொஸ்டின் நம்பர் 3, கொடுக்கப்பட்ட படத்தில் x டிகிரி = 140 டிகிரி எனில் y டிகிரி = என்ன? சோ இந்த படத்தை பார்த்துக்கணும். சோ நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 36 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 4, a + b ^ 2 = 144, a - b ^ 2 = 4 எனில் a + b ^ 2 + a - b ^ 2 டேஷ்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 148. கொஸ்டின் நம்பர் 5, -8, -15 என்ற புள்ளி வரைபடத்தில் எந்த கால் பகுதியில் அமையும்? ஆன்சர் ஆப்ஷன் 3 மூன்றாம் கால் பகுதியில தான் அமையும். கொஸ்டின் நம்பர் 6, சுருக்குக 1/5 / 2 × 1/2 = டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 2/25. கொஸ்டின் நம்பர் 7, 6.25 வர்க்கமூலம் காண்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 2.5. கொஸ்டின் நம்பர் 8, 2y - 7 = 1 எனில் y இன் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் 2 4. கேள்வி எண் 9, x - 1 பெருக்கல் 2x - 3 இன் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் 2 2x² - 5x + 3. கொஸ்டின் நம்பர் 10, சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை ரூபாய் 34,000. இந்த ஆண்டு இதன் விலை 25% கூடுதலாகின்றது எனில் கூடுதல் விலை. ஆன்சர் ஆப்ஷன் 2 ரூபாய் 8,500. கொஸ்டின் நம்பர் 11, ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5,225க்கு விற்கப்படுகின்றது. அதன் குறித்த விலையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் 3 ரூபாய் 5,500. கொஸ்டின் நம்பர் 12, ஒரு வட்டத்தின் விட்டம் 84 சென்டிமீட்டர் மற்றும் அதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் அதன் கால் வட்டத்தின் சுற்றளவு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 150 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 13, 3 பெருக்கல் 5p - q + 3 இலிருந்து 2 பெருக்கல் p - q ஐ கழிக்க. ஆன்சர் ஆப்ஷன் 2 13p - q + 9. கேள்வி எண் 14, 3, 6, 9, 12, 15 இவற்றின் சராசரி. ஆன்சர் ஆப்ஷன் 4 9. கேள்வி எண் 15, -7 பெருக்கல் தலைகீழி. ஆன்சர் ஆப்ஷன் 4 -1/7. கேள்வி எண் 16, 169 வர்க்கமூலம். ஆன்சர் ஆப்ஷன் 1 13. கேள்வி எண் 17, -5x ⁻7 + 3/7 x ⁻4 -3x ⁻3 + 7x² - 1 இல் x ⁻4 அதனுடைய கெழு கேட்கிறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 3/7. கேள்வி எண் 18, 6x = 72 எனில் x இன் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் 2 12. கேள்வி எண் 19, அரைவட்டத்தின் பரப்பளவு. ஆன்சர் ஆப்ஷன் 3 πr²/2 சதுர அலகுகள். கேள்வி எண் 20, ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் அதன் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் 3 விட்டம். கேள்வி எண் 21, 1 1 2 3 5 8 அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 13. கேள்வி எண் 22, -4y3 வகுத்தல் 7y² என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் 2 தான் இதனுடைய ஆன்சர். அதாவது ஆப்ஷன் 2 -6y. கேள்வி எண் 23, 12x = 144 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கேள்வி எண் 24, 17 15 9 13 21 7 32 இவற்றின் இடைநிலை. ஆன்சர் ஆப்ஷன் 3 15. கேள்வி எண் 25, கீழ்காணும் பக்க அளவுகளில் எவை முக்கோணத்தை அமைக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் 3 23 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். அடுத்துதான் நம்ம அறிவியல் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்பகுதியில பாத்தீங்கன்னா மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. கேள்வி எண் 26, பொறுத்துக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து திண்ம கோணம் கொடுத்திருக்காங்க. திண்ம கோணம்ங்கிறது தெரியும். சோ தட் இஸ் t ரேடியன். அடுத்தது அழுத்தம் கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா பாஸ்கல். தலைக்கோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரேடியன் அண்ட் மின்னோட்டம் அப்படிங்கிறது ஆம்பியர். ஓகே, இதை போல இருக்கக்கூடிய ஆன்சர் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஏக்கு 2 பிக்கு 3 சிக்கு 4 டிக்கு 1. கேள்வி எண் 27, ஒரு திரவத்தின் மீது 200 நியூட்டன் விசை 50 Nm/m² அழுத்தத்தில் செயல்படுகிறது. அதன் பரப்பளவை காண்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 4 m². கேள்வி எண் 28, விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது சிறப்பு உடைகளை அணிகிறார்கள் ஏனெனில். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 விண்வெளியில் காற்று இல்லாததால் உடலினுள் அதிக அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க. கேள்வி எண் 29, இசைக்கவையின் 2 மேற்பகுதிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 புயங்கள். கேள்வி எண் 30, ஒளிக்கதிர் அடர்மிக ஊடகத்திலிருந்து அடர்கூரை ஊடகத்தினுள் செல்லும் போது
செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் என்பதை குறிக்கும் வரைபடம். இதுல பாத்தீங்கன்னா I<C அப்படின்னு இருக்கக்கூடிய படம் தான் கரெக்டா இருக்கும். சோ இது ஆப்ஷன் 2 இந்த படம் தான் அதுக்கான ஆன்சரா இருக்கு. மீதி படத்துல அப்படி இல்லை. கேள்வி எண் 31 கிளைடாஸ்கோப்பில் பயன்படும் தத்துவம். ஆன்சர் ஆப்ஷன் 3 பன்முக எதிரொலிப்பு. கேள்வி எண் 32 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் 4 அழுத்தம். கேள்வி எண் 33 படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது. ஆன்சர் ஆப்ஷன் 1 எதிரொலிப்பு விதிகள் தான் அதற்கான ஆன்சர். கேள்வி எண் 34 கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஒரு தூய பொருள் என்பது டேஷ். ஆப்ஷன் பாருங்க 4வது இயற்பியல் முறையில் எளிதில் பிரிக்க முடியும். இதுதான் இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 35 பொறுத்துக தனிமம் குறியீடு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆன்டிமனி. ஆன்டிமனி நமக்கு தெரியும், தட் இஸ் SB அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதனுடைய அறிவியல் குறியீடு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அடுத்தது டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஸோ W அப்படின்பாங்க. நெக்ஸ்ட் லெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ BB. அடுத்தது கோல்டு பார்த்தீங்கன்னா RM AUன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் இருக்கக்கூடியது ஆப்ஷன் 4 தட் இஸ் ஏக்கு 3 பிக்கு 1 சிக்கு 4 டிக்கு 2. இதுதான் அதனுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 36 பொருந்தாத இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் 4 பாரஃபின் வாகன எரிபொருள் அப்படிங்கிறது. கேள்வி எண் 37 இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பது டேஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 பொருண்மை அழியா விதி தான். கேள்வி எண் 38 பாருங்க தட் இஸ் பேரியம் குளோரைடு பிளஸ் சோடியம் சல்ஃபேட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 பேரியம் சல்ஃபேட் பிளஸ் சோடியம் குளோரைடு. கேள்வி எண் 39 பாருங்க மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எதில் மிக குறைவாக உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் 1 திண்மத்துல தான் ரொம்ப குறைவாக இருக்கிறது. கேள்வி எண் 40 எறும்பு கடிப்பதினால் ஏற்படும் அமிலத்தன்மையினை நடுநிலையாக்குவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 காலமைன். கேள்வி எண் 41 ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 சோடியம் பைகார்பனேட். கொஸ்டின் நம்பர் 42 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் 4 யூகலிப்டஸ். அதுதான் இது. கேள்வி எண் 43 ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது ஆண்களின் குரல் வலை. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதற்கான விடை. கேள்வி எண் 44 உலக சுகாதார அமைப்பின்படி விடலை பருவம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் 1 11 முதல் 19 வயது வரை. கேள்வி எண் 45 லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள ஆல்பா மற்றும் பீட்டா செல்கள் சுரப்பவை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 குளுக்ககான் மற்றும் இன்சுலின். கேள்வி எண் 46 டேஸ் தசைகளை எலும்புடன் இணைக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 தசை நாண்கள். கேள்வி எண் 47 மனிதனில் காணப்படும் மிகச்சிறிய மற்றும் மிக நீளமான எலும்புகள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் 2 அங்கவடி மற்றும் தொடை எலும்பு. கேள்வி எண் 48 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 தோல். கேள்வி எண் 49 பொருந்தாத இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் 2 எபிட்ரா தட் இஸ் மூட்டுவாதத்தை குணப்படுத்துகிறது. கேள்வி எண் 50 ஓசோன் ஓட்டை காணப்படும் அடுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஸ்ட்ரைட்டோஸ்பியர் தான். இப்ப சமூக அறிவியல் இருக்கக்கூடிய அடுத்த 25 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கேள்வி எண் 51 டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 இப்ராஹிம் லோடி. கேள்வி எண் 52 ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் 2 அவுரங்கசீப். கேள்வி எண் 53 புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடங்கள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் 1 சென்னை மற்றும் கல்கத்தா. கொஸ்டின் நம்பர் 54 தட் இஸ் பொறுத்துக்க தான் பார்க்க போறோம். இதுல வந்து மக்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா வாணிப தலங்கள். ஓகே ரைட். இப்ப பாத்தீங்கன்னா டேனியர்கள் வந்தாங்க இல்லையா இந்தியாவுக்கு, அவங்க வந்து எங்க தன்னுடைய வாணிப தலத்தை அமைச்சிருந்தாங்க. தட் இஸ் அப்ப டேனியர்களுக்கு என்ன வருது, தரங்கம்பாடி மற்றும் சீராம்பூர். நெக்ஸ்ட் பி டச்சுக்காரர்கள் பாருங்க, இவங்க காம்பே மற்றும் அகமதாபாத்ல தன்னுடைய வாணிப தலத்தை அமைச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் ஆக்ரா மற்றும் பரோஜ். நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சூரத் மற்றும் மசூலிப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்கக்கூடியது ஆப்ஷன் நம்பர் 2 தட் இஸ் ஏக்கு 2 பிக்கு 4 சிக்கு 1 டிக்கு 3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 55 இந்தியாவில் உச்சநீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 3 1774. கேள்வி எண் 56 முதலில் அஞ்சல் வில்லைகளை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் 4 டல்ஹவுசி பிரபு. கேள்வி எண் 57 கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை காலக்கிரம வரிசைப்படி முறைப்படுத்துக. ஸோ பாருங்க என்ன எடுத்துருக்காங்க, சர் சார்லஸ் வுட் அறிக்கை, மகாராணியுடைய பேரறிக்கை, சிப்பாய் புரட்சி, வேலூர் புரட்சி. ஸோ அதற்குண்டான ஆண்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது சர் சார்லஸ் வுட் அறிக்கை பார்த்தீங்கன்னா 1854, இது 1858, இது பார்த்தீங்கன்னா 1857, 1806. ஸோ நம்ம இதில் என்னது கால கிரம வரிசைப்படி அப்படின்றாங்க. தட் இஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் எழுதுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்தது சி, அடுத்தது பி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் 1 DACB. இதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 58 உய்யக்கொண்டான் கால்வாய் யாருடைய பங்களிப்பினால் உருவானது. ஆன்சர் ஆப்ஷன் 3 ராணி மங்கம்மாள். கேள்வி எண் 59 புதை எரிபொருள் என அழைக்கப்படுவது எது. ஆன்சர் ஆப்ஷன் 3 நிலக்கரி. கேள்வி எண் 60 உலகில் அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஜெர்மனி. கேள்வி எண் 61 சரியான இணையை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் 1 ராபரி இந்தியா. கேள்வி எண் 62 இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் 3
போடா. கேள்வி எண் 63 கீழ்கண்டவற்றில் உலோகமற்ற கனிமம் எது? ஆன்சர் இதுல பாத்தீங்கன்னா சல்பரும் உப்பு தான் கரெக்ட். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 பி மற்றும் சி. கேள்வி எண் 64 தகரத்தின் தாது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 கேசிட்ரைட். கேள்வி எண் 65 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க பெல் கம்பெனி BHEL இது பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. நெக்ஸ்ட் ICF அப்படிங்கிற கம்பெனி சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் SAIL SAIL அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேலத்திலையும், டிஸ்கோ TISCO அப்படிங்கிறது ஜாம்ஷெட்பூர். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 ஏக்கு 3 பிக்கு 4 சிக்கு 2 டிக்கு 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 66 ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது? ஆன்சர் ஆப்ஷன் 2 வணிக சமநிலை. கேள்வி எண் 67 மொழி அடிப்படையில் இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் 4 1956. கேள்வி எண் 68 1976ஆம் ஆண்டு கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்க சட்டம் இயற்றிய இந்திய பிரதமர்? ஆன்சர் ஆப்ஷன் 3 திருமதி இந்திரா காந்தி. கேள்வி எண் 69 தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் 2 மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 7. கேள்வி எண் 70 சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் 4 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1970. கேள்வி எண் 71 சாலை விதிகள் அந்த பகுதியிலிருந்து இந்த குறியீடு எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 ஒரு வழிப்பாதை. கேள்வி எண் 72 டேஷ் வயதிற்கு குறைவான தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் எனப்படுவர்? ஆன்சர் ஆப்ஷன் 1 14 வயது. கேள்வி எண் 73 போக்சோ சட்டம் அறிவுறுத்துவது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாத்தல். கேள்வி எண் 74 அவசர உதவி எண் 101 குறிப்பது? ஆன்சர் ஆப்ஷன் 2 தீயணைப்பு. கேள்வி எண் 75 சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கும். தட் இஸ் பணத்தின் முக்கிய செயல்பாடுகள். இதுல இந்த A, B மற்றும் C இது மூணுமே சரிதான். தட் இஸ் மதிப்பின் நிலை கலன், இடையீட்டு கருவி, மதிப்பின் அளவுகோல். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் 1 A, B மற்றும் C மட்டும். அடுத்து மனத்திறன் தேர்வு மேட் MATன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அதுல இருக்கக்கூடிய மொத்தம் 25 வினாக்களை இப்ப போய் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 76 முதல் 80 முடிவுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை உடையன, 1 மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் எது இந்த 3 மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4ல ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் மாறுபட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம குறிக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 76th கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் இயற்பியல், வேதியியல், வரலாறு, உயிரியல். ஓகே, இதுல மாறுபட்டது என்னது? ஆப்ஷன் 3 வரலாறு தான். கேள்வி எண் 77 பாருங்க. கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, செஸ். இதுல மாறுபட்டது ஆப்ஷன் 4 செஸ். கேள்வி எண் 78 பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம், சீவக சிந்தாமணி. இதுல மாறுபட்டு இருக்கிறது ஆப்ஷன் 3 மகாபாரதம் தான். கேள்வி எண் 79 கத்தரி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், மிளகாய். இதுல ஆன்சர் ஆப்ஷன் 2 உருளைக்கிழங்கு. கேள்வி எண் 80 பாருங்க. திருவண்ணாமலை, கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலை. இதுல ஆன்சர் ஆப்ஷன் 1 திருவண்ணாமலை. கேள்வி எண் 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலி இடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையினை எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 81 பாருங்க. ஸோ 35, 30, 26, 23 அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 21. கேள்வி எண் 82 8, 10, 13, 17 அடுத்தது என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 22 தான். அடுத்தது 83வது கேள்வி பாருங்க. 25, 16, 9, 4 அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 கேள்வி எண் 84 216, 125, 64, 27 அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டேஷ்ங்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேள்வி. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 8. ஸோ 85 பாருங்க. ACFJO அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 U. ஸோ 86 முதல் 90 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காலி இடம் உள்ளது. அதனை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். தட் இஸ் ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு பதிலாக என்ன இந்த 4 ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் வருங்கிறது அங்கே போடணும். அவ்வளோதான். ஸோ அதை OMR ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 1வது இடத்துல ஸோ நம்ம ஷேடிங் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ 86வது கேள்வி பாருங்க. ஸோ 8, 5, 14 கொடுத்துட்டு இந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 11. கேள்வி எண் 87 ஸோ 5, 20, 15, 15, 25, 10, 10, 30 இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 20. கேள்வி எண் 88 பாருங்க. தட் இஸ் 1, 4, 9, 25, 36, 49, 64 இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 100.
கேள்வி எண் 89. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் 13, 11, 24 தருது, 29, 17, 12 தருது அப்படின்னா நெக்ஸ்ட் 23, 17ங்கிறது 40 தருதுன்னா தென் 41, 13க்குள்ள என்ன நடந்து இந்த கொஷின் மார்க் வரும் அப்படின்னு ஆன்சர். இந்த கொஷின் மார்க்கில் அந்த ஆன்சரை நம்ம போடணும். ரைட். இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 28. கேள்வி எண் 90. தட் இஸ் 3, 4, 25, 2, 3, 13, 3, 5, 34 தருது அப்படின்னா 2, 4 எந்த நம்பரை தரும் அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 20. அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேட் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கோடிங் தான். தட் இஸ் 91வது கொஸ்டின் பாருங்க. கோல்டு என்பதை ஹோம் எனவும் கம் என்பதை டன் எனவும் குறித்தால் சன்ஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 TOOT அப்படின்னு. கேள்வி எண் 92. ABCD என்பதை 1 2 3 4 எனவும் EFGH என்பதை 5 6 7 8 எனவும் குறித்தால் CDEF என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 3 4 5 6. இந்த சொல்யூஷன். கேள்வி எண் 93. A சமம் 5, B சமம் 10, C சமம் 15 எனில் A + B + AB + BC சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு நீங்கள் ஆடு மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 215 வரும். கேள்வி எண் 94. ஆன்சர் என்பதனை ASR என எழுதினால் பர்டன் அப்படிங்கிறத என்பதை எழுதும் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 PRN. கேள்வி எண் 95. 10 + 11 + 12, 9 + 10 + 14, 11 + கொஷின் மார்க் + 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 11. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த வரைபடத்தை கண்டுபிடிக்கவும். 96 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு ஸோ என்ன அடுத்த படம், இந்த இடத்துல என்ன படம் வரும் அப்படிங்கிறது கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய படம் தான். கேள்வி எண் 97. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த மாதிரியான லைன்ஸ் வர்றது தான். கொஸ்டின் நம்பர் 98. தட் இஸ் MWன்னு அடுத்தடுத்த படம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இங்கே T வந்து என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. இந்த M ஆனது அப்படியே தலைகீழாக மாதிரி இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த T ஆனது தலைகீழாக மாதிரி தலைகீழ் பிம்பத்தை தான் தரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த டீங்கிறது உல்டாவாக போட்டிருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் என்னுடைய விடு. கேள்வி எண் 99 பாருங்க. தட் இஸ் இங்கே ஒரு படம் கொடுத்துட்டாங்க. படம் கொடுத்துட்டு இந்த 4வது இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய இந்த அமைப்புடைய படம் தான் வந்து ஆன்சராக வரும். கேள்வி எண் 100 பாருங்க. தட் இஸ் இந்த இங்கே மேலே WWன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Mன்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா M அப்படிங்கிற மாதிரி தானே வந்திருக்கணும். அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 இதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் watching my video.